என் அன்பு தமிழ் உறவுகளே, அன்பு வணக்கம். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பேரூராட்சி கிள்ளியூர் தொகுதி கிள்ளியூர் வட்டாட்சியர் அலுவலகம். அதில் வந்து நம்ம மனு கொடுத்து அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததில்லை. ரிப்போர்ட் அனுப்பி வைப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வழி எடுக்கலான்னு சொன்னாங்க. வழிபாதை பிரச்சனை தான். போன திமுக அரசாட்சியில் இந்த வழிபாதை வந்து அடைச்சாங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து எதிர்த்தரப்பினர் வந்து அடைச்சாங்க. சொத்து பத்திரத்தில் வந்து இதை வந்து கிளியராக குறிப்பிடப்பட்டிருக்கு. எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, ஒரு காலத்தும் வெட்டி அடைக்கவோ தடைப்படுத்தவோ கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் காவல்துறை தலையீடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறை கருங்கல் காவல் நிலையம். அப்போது போன ஆட்சியில் மனோ தங்கராஜ் இந்த பால்வளத்துறை அமைச்சரும் அதில் தலையீடு செய்திருந்தாங்க. இப்போது அதையெல்லாம் எதிர்த்து நம்ம வழக்காடி இருக்கோம். நீதிமன்றத்தில் போய் நீதிமன்ற உத்தரவு என்னென்னா அதை நிராகரித்து விட்ருக்காங்க. ஒரு சில காரணங்களை காட்டி அரசாட்சி திமுகவுடையது, அவங்களுடைய அரசாட்சியில் அவங்களுடைய கீழே கோர்ட்டும் நீதிமன்றமும் அவங்க சொல்படி தான் கேட்டு வேலை செய்யும். தற்போது தாவேக அரசு சரி தூய சக்தி தீய சக்தின்னு சொல்கிறாங்களே, சரி நம்ம மனு கொடுத்து பார்ப்போம். நம்மகிட்ட நியாயம் இருக்கும் பட்சத்தில் நமக்கு வழி உறுதி செய்து கொடுத்தாலே போதும். ஒரு காலத்தும் வெட்டி உடைக்கவோ தடஸ்தம் பண்ணவோ கூடாதுன்னு தான் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வழிபாதையை வந்து ஒரு டைமில் தாசில்தார் வட்டாட்சியர் வந்து அதில் முறைகேடுக்கு அவங்க ஆதரவு அளித்து அதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா, அதில் அந்த வழிபாதையை வந்து காட்டலை எடுக்கலை அப்படின்னா அதை வந்து பட்டா கேன்சலேஷன் பண்ணி அந்த வழிபாதை எங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கலாமே. அதான் நம்ம கேட்டுட்ருக்கோம். கோரிக்கையாக மனுவாக கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. மேலும் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு வழிபாதையை உறுதி செய்து தரணும்னு தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் இடத்துலையும். ஓகே மக்களே, அன்பு வணக்கம். இப்படி ஏறத்தாழ நிறைய பேருக்கு பலருக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சொல்கிறாங்க. அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் எல்லாருடைய பிரச்சனையும் நியாயத்தின் அடிப்படையில் சரி செய்து கொடுக்கப்படணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமும். ஓகே மக்களே, அன்பு வணக்கம்.